ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். அதாவது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ்ல நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற நியூமரிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அதாவது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2017ல கேட்ட கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be the eigenvalues of a real 3x3 matrix. ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பாருங்க. which of the following cannot be the eigenvalues of a real 3x3 matrix? கொஸ்டினை எப்பயுமே நம்ம நல்லா கவனிக்கணும். சிஎஸ்ஐஆர் நெட்ல கேட்கும்போது பாத்தீங்கன்னா சில நேரத்துல cannot be அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல பாருங்க, ஒரு ரியல் 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரியல் 3x3 மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் இந்த 4 ஆப்ஷன்ல எது இருக்க முடியாது அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த ஐகன் வேல்யூ சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ பொதுவா சொல்யூஷன். ஸோ பொதுவா பாருங்க, ஒரு ரியல் 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னா, ஒரு ரியல் 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் should be equal to sum of the eigenvalues and it should be a real quantity. என்ன மீனிங் அப்படின்னா, பொதுவா எந்த ஒரு மேட்ரிக்ஸா இருந்தாலும் அதோட ட்ரேஸ் எப்படி இருக்கும், அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸோட சம்முக்கு ஈக்குவலா இருக்கும். இது applicable for all kind of matrices இல்லையா? அந்த ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோல இந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்போம். ஸோ இதுல ரியல் 3x3 மேட்ரிக்ஸா இருக்கிற பட்சத்துல அந்த சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கணும், அது ஒரு ரியல் குவான்டிட்டியா இருக்கணும். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸா இருக்கணும். அதுவும் ஒரு ரியல் குவான்டிட்டியா தான் இருக்கணும். இது ஒரு ரியல் 3x3 மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி. சரியா? இட் இஸ் எக்ஸ்பெக்டட்னு சொல்றதை விட அது அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதோட அந்த ட்ரேஸ், ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். சரியா? ட்ரேஸ், ப்ராடக்ட், ஏன்னா ட்ரேஸ் அப்படிங்கிறது சம் இல்லையா? ட்ரேஸ்ங்கிறது சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க,
sum of eigenvalues. இத வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து product of eigenvalues. இப்படி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனா நம்ம வந்து செக் பண்ணலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா sum of the eigenvalues. So 2y minus 2y 0 ஆயிடும். இது ஆல்ரெடி 0 இருக்கு. So sum of the eigenvalues 0. Product of the eigenvalues எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இங்க 0 இருக்கிறதுனால நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது எல்லாம் 0 ஆயிடும். சரியா? சோ அடுத்த கேஸ் பாருங்க 1 1 1. So sum of the eigenvalues 1, product of the eigenvalues 1. அடுத்த கேஸ் பாருங்க e power I theta plus e power minus I theta. சோ இங்க என்ன இருக்கு 1 இருக்கு இல்லையா? அப்போ e power I theta அப்படிங்கிறது என்னது? cos theta plus I sin theta அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இத வந்து நான் இந்த இடத்துல எழுதுறேன். e power I theta அப்படிங்கிறது என்னது? cos theta plus I sin theta. e power minus I theta அப்படிங்கிறது என்னது? cos theta minus I sin theta இல்லையா? சோ இதோட சம் எடுங்க பிளஸ் 1 இருக்கீங்க. சம் எடுத்தீங்கன்னா 1 plus 2 cos theta அப்படின்னு வரும். 1 plus 2 cos theta ன்னு வரும். ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி வரும். எப்படி 1 வரும்னு பாருங்க. e power I theta into e power minus I theta. அப்ப பேசஸ் ஆர் சேம். சோ வந்து பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம் இல்லையா? இப்ப e power I theta minus I theta அப்படின்னு போடும்போது e power 0 ன்னு வரும். அது 1. சரியா? சோ அப்ப ப்ராடக்ட் எடுக்கும்போது அது 1 into 1. சோ அப்ப 1 வரும். சோ இப்ப இந்த மூணு ஆப்ஷன்லையும் பாருங்க sum of the eigenvalues வந்து ஒரு ரியல் குவாண்டிட்டி, ப்ராடக்ட் ஆஃப் த eigenvaluesம் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் குவாண்டிட்டியா தான் இருக்கு. அப்போ இந்த eigenvalues எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா it can be the eigenvalues of a real 3x3 matrix. நான் क्वेश्चनல கேட்டிருக்கிறது cannot be அப்படின்னு தான் கேக்குறாங்க. எந்த ஆப்ஷன் வந்து it cannot be the eigenvalues of real 3x3 matrix ன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ cannot be அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூணு ஆப்ஷனுமே நமக்கு ரியல் நம்பர்ஸா தான் வருது. sum of the eigenvaluesம் சரி, ப்ராடக்ட்டும் சரி. அப்போ இந்த மூணு ஆப்ஷனை செக் பண்ணிட்டதுனால நாலாவது ஆப்ஷனை நம்ம செக் பண்ணாமே என்ன பண்ணிடலாம்? இதுதான் வந்து ஆப்ஷன் சொல்லிடலாம். இருந்தாலும் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன், இந்த கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணலாம். ட்ரேஸ் வந்து ரியல் குவான்டிட்டியா வருதா, ப்ராடக்ட் வந்து ரியல் குவான்டிட்டியா வருதா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டோம்னா இதே மாதிரி வேற ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியா அதை டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்க பாருங்க I10. ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் என்ன வருது? 1 plus I. 1 plus I. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து I into 1 into 0 அப்போ 0. ப்ராடக்ட் வந்து 0 ஆயிடுச்சு. ஆனா இங்க பாருங்க சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் செக் பண்ணும்போது அது வந்து ஒரு ரியல் குவான்டிட்டி கிடையாது. இதுல ரியல் பார்ட்டும் இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் இருக்கு இல்லையா? அப்போ this option cannot be the eigenvalues of a real 3x3 matrix அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரிய வரும்.